சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். சுமோ பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. சென்னையைச் சேர்ந்த அலைச்சருக்கு விளையாட்டு வீரரான சிவா, அதாவது அலைச்சருக்குன்னா சர்ஃபிங் விளையாட்டு, அதாவது கடலில் போட்டில் போய் அப்படியே விளையாடுறது தான் அலைச்சருக்கு வழக்கம் போல் அலைச்சருக்கு விளையாட கடலுக்கு செல்லும்போது ஒரு கரை ஒதுங்கி இருக்கிறார். அவரை மீட்டு சிவா காப்பாற்றுறாரு. வேறு நாட்டவரான அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த விவரமும் தெரியாததோடு தான் யாருன்றதும் அவருக்கு தெரியாத நிலையில தான் அவரை சிவாவை காப்பாற்றுறாரு, பராமரிக்கிறார். இதுக்கிடையில் கரை ஒதுங்கிய நபர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் என்பதும் அந்நாட்டில் அவர் மிகப்பெரிய சுமோ மல்யுத்த வீரர் என்பதும் சிவாவுக்கு தெரிய வருது. அவரது சொந்த நாட்டுக்கு அனுப்பும் முயற்சியில் சிவா ஈடுபடுறாரு. ஆனால் சுமோ வீரர் மீண்டும் ஜப்பானுக்கு வருவதை விரும்பாத ஒரு கும்பல் அவரை அங்கே வரவிடாம தடுக்குது. அவர்களது முயற்சிகளை முறியடித்து சுமோ வீரரை மீண்டும் ஜப்பானுக்கு சிவா அழைத்து சென்றாரா இல்லையா, அவரை ஜப்பானுக்கு வரவிடாமல் தடுக்கும் கும்பல் யார் என்பதை எல்லாம் சொல்கிறத ஒரு கமர்ஷியலாக சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. அகில உலக சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை தனக்குத்தானே கொடுத்துக்கிட்டு தன்னைத்தானே கலாய்ச்சி கொள்ளும் சிவா வழக்கம் போல நடிக்காமல் பேசிக்கொண்டு காட்சிகளை நடிச்சிருக்காரு. நடிக்கத்தான் தெரியாதுன்னா மனுஷனுக்கு காதல் கூட வரல. அந்த சீன்லையாவது கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் விட்டார். காமெடி சீனில் நடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண மேட்டர் இல்லைங்க. ஏன்னா நானே ஒரு காமெடி நடிகன் தான். நான் 2000-3000 நாடகம் நடித்ததுனால சொல்லலை. அதில் டைலாக் வரணும், ஆக்ஷன் வரணும், சீரியஸ் வரணும், ஸ்லாப்ஸ்டிக் வரணும், மற்றது மல்டிப்ளை பண்ணி நடிக்கிறதுக்கெல்லாம் டைலாக்லேயே மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் கூட தெரியணும். அதெல்லாம் தெரியாமல் சும்மா ஹீரோவாக நடிக்கிறீங்க, அட் த சேம் டைம் காமெடி ஆக்டிட்டும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கும் போது அதையும் சேர்ந்து தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது தான் வடிவேலு போல் பெரிய நடிகர்கள்லாம் நிற்கிறாங்க. நீங்களும் ஹீரோவாகவும் நில்லுங்க, அதே சமயத்தில் காமெடி ஆர்டிஸ்டாகவும் இது மாதிரி நிற்கும்போது உங்கள் மேலே தான் படமே நகருது, ஸ்டார்ட் டு ஃபினிஷ். உங்களுக்கு இதுக்குள்ளாவே விடிவி கணேஷ் நிற்கிறாரு, அவரும் காமெடி பண்ணுறாரு, அவரே பரவாயில்ல போல் இருக்குது, நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க. அதனால் நல்லாவே பண்ணியிருக்கலாம் சிவா. ஆனால் கொடுத்த வாய்ப்பையும் நல்லா பயன்படுத்தியிருக்கா. அந்த விதத்தில் பாராட்டுக்கள் தான். நாயகியாக நடிச்சிருக்க பிரியா ஆனந்த் அழகு மற்றும் கவர்ச்சி நிறைந்த நடிக்கக்கூடிய நடிகைனாலும் அவரது சிறப்பு அம்சங்களை சரியாக பயன்படுத்தாமல் அவரை வீணாக்கியிருக்காங்க படத்தில். யோகி பாபு, சதீஷ், விடிவி கணேஷ் எல்லோரும் காமெடி பண்ணுறாங்க. ஆனால் காமெடி படத்துக்கு போதாது. இன்னும் இந்த மாதிரி படத்தில் நிறைய காமெடி வரலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி, நேழில் ரவி, சேத்தன், ஸ்ரீநாத் எல்லாருமே காமெடி வேடத்தில் நடிக்கலான்னு முயற்சித்திருக்காங்களே கண்டி அது அந்த அளவுக்கு எடுபடலை. ஆனால் முயற்சி செஞ்சது கரெக்டு தான். அதனால் ஒன்றும் இது இல்லை. நிவாஸ் கே பிரசன்னா சில பிள்ளையார் பற்றிய பாடல் நல்லா இருக்குது, அது திரும்ப கேட்கலாங்க. மற்றபடி ஒளிப்பதிவு செஞ்ச ராஜீவ் மேனன் பெரிய வேலை இல்லை படத்தில். இருந்தாலும் படம் பார்க்குற அளவுக்கு நிறைவாக படம் பிடிச்சிருக்காரு. மொத்தத்தில் படம் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கும் சிவா காமெடி வசனங்கள் பற்றாக்குறையால் தவிர்த்திருக்காரு. எப்படியாவது யோகி பாபு உள்ளிட்ட நடிகர்களை வச்சு சமாளிக்கலான்னு முயற்சித்திருக்காரு. அங்கேயும் திரைக்கதை ஆசிரியராக பெரும் தடுமாற்றத்தை ஏற்றிருக்காரு சிவா. கதை எழுதி இருக்கும் எஸ்பிஓசி மீன் ஒரு கமர்ஷியல் படத்தை கமர்ஷியல் அம்சங்களே இல்லாமல் இயக்கியிருக்காரு. அது ஒரு பெரிய குறை தான். அந்த விதத்தில் இந்த மாதிரி விளையாட்டு படங்களை நிறைய வந்திருக்குது, அதெல்லாம் ஜெயிச்சிருக்குது. அது மாதிரி இந்த படமும் ஜெயிக்கணும்னா இந்த சுமோவை பற்றி காமெடியிலேயே முதல்லையே என்னென்ன நாம்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் காமெடியிலேயே சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுமோ விளையாட்டை சொல்லியிருந்தால் இன்னும் பெரிய பலமாக அமைஞ்சிருக்கும், இன்னும் நல்லாவே அமைஞ்சிருக்கும். ஏன்னா கிடைச்சிருக்கிற ஜப்பான் சுமோ வீரர் நல்ல வீரர்,
அதை நல்லாவே பயன்படுத்தியிருக்கீங்க. அதுக்காக ரிஜிஸ்டரும் பண்ணி டைரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த விதத்தில் ஓசி மின்னுக்கு சென்னை பத்திரிக்காவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.